ஓடும் அரசு பேருந்தில் நடத்துனருக்கு திடீரென நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கிறது. பயணிகளுடன் அரசு மருத்துவமனைக்குள் அந்த பேருந்து நுழைந்திருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து கரூர் நோக்கி தமிழக அரசு பேருந்து சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன், இந்த சம்பவம் குறித்தான முழு விவரங்கள் என்ன? தமிழக அரசின் விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் கும்பகோணம் பணிமனையை சேர்ந்த பேருந்து நேற்று இரவு கரூரிலிருந்து புறப்பட்டு புதுச்சேரி வந்தது. புதுச்சேரியில் இன்று காலை மீண்டும் இந்த பேருந்து புறப்பட்டு கரூருக்கு பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. கடலூருக்குள் இந்த பேருந்து நுழைந்த போது திடீரென அந்த பேருந்தில் இருந்து நடத்துனருக்கு நெஞ்சுவலி ஏற்படவே உடனடியாக பேருந்தின் ஓட்டுநர் அவசரமாக கடலூர் அரசு மருத்துவமனைக்குள் பயணிகளுடன் இந்த பேருந்தை எடுத்து வந்தார். உடனடியாக மருத்துவ குழுவினர் அந்த நடத்துனரை ஸ்ட்ரெச்சரில் வைத்து அரசு மருத்துவமனைகளுக்குள் சென்று முதலுதவி அளித்தனர். முதலுதவி அளித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த நடத்துனர் பன்னீர்செல்வம், அந்த கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், உயிரிழந்து விட்டார். இதனிடையே அதாவது அவசரமாக அந்த ஓட்டுநர் செயல்பட்டும் அந்த நடத்துனரை காப்பாற்ற முடியாதது பயணிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அந்த ஓட்டுநர் உடனடியாக அங்கு நடத்துனரை பார்த்து கதறி அழுதார். பின்னர் இந்த ஓட்டுநர் தான் இங்கிருந்து இறுதி சடங்குகளை பார்த்து அந்த உடலை எடுத்துச் செல்ல வேண்டியிருப்பதால் மாற்று ஓட்டுநர் நடத்துனர் ஏற்பாடு செய்யும்படி அந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் கோரிக்கை வைத்தார். உடனடியாக அந்த அரசு பேருந்து தற்பொழுது இங்கு அரசு மருத்துவமனையில் இருந்து மாற்று நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் கடலூர் பணிமனையில் இருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு பயணிகளை அழைத்துச் செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த நடத்துனர் பன்னீர்செல்வத்தின் உடல் தற்போது அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவசரமாக செயல்பட்டும் அந்த நடத்துனரை காப்பாற்ற முடியாது தனக்கு வருத்தம் அளிப்பதாக அந்த ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.